கடும் நெருக்கடிக்கு மத்தியில் தமிழக முதல்வராக மாண்புமிகு விஜய் அவர்கள் ஒரு மாதத்தை கடந்து நல்லாட்சி செய்கிறார் என்றே நம்புவோம். விமர்சனங்கள் எல்லா தரப்பிலிருந்தும் வரத்தான் செய்யும். இது விஜயுடைய டிவிக்கு ஆட்சியாக மாத்திரமல்லாமல் எந்த ஆட்சியாக இருந்தாலும் விமர்சனம் செய்பவர்கள் விமர்சித்து கொண்டே தான் இருப்பார்கள். இந்த புதிய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிற நபர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக பழகி வருகிறார்கள் என்றே கணிக்க முடிகிறது. கட்டம் போட்ட சட்டக்காரனுக்கு கட்டம் சரியில்லை அப்படின்னு நம்ம ஆர்வம் சொல்கிற நபர் கிடையாது. நமக்கு அதை பற்றி தெரியவும் செய்யாது. ஆனால் ஒவ்வொரு அரசியல் தலைவர்கள் வெளிப்படுத்துகிற அந்த உரையாடல்கள், இல்லைனா அந்த ப்ரெஸ் மீட்டில் அவங்க பேசுகிறது, இல்லைனா வெளியில் அவங்கள பற்றி மற்றவங்க பேசுகிறது, இதை வச்சு தான் நம்மளே பேசுகிறோம். ஆனால் நம்மளை பேசுகிறோம் அப்படின்னா, இப்போ நான்லாம் பேசுகிறேன் அப்படின்னா ரொம்ப குறைவான பார்வையாளர்கள் தான் எனக்கு இருக்காங்க. இருந்தால் கூட பரவாயில்ல, நம்மளும் ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்ட்டு ஒரு பொழுதுபோக்காக ஒரு வீடியோவை போட்டுக்கிட்டுருக்கேன். ஆனால் சில காணொலியில் நம்ம சொன்னதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்காக நான் சொல்கிறதெல்லாம் நடக்கும் அப்படின்னு யாரும் வந்துடாதீங்க ப்ளீஸ். அப்புறம் இந்த மாற்றுக் கட்சியிலேருந்து நிறைய பேர் டிவிகேயில் இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது நல்லதுக்கு இல்லை. ஏன்னு சொன்னால் அவங்க நல்ல அனுபவசாலிகள். அவங்கள வச்சு நம்ம ஏதாவது பழகிக்கலாம் அப்படின்னா அப்போ ஒன்றும் பழக முடியாது. திருட்டுத்தனம் வேணால் பழகலாம். ஏன்னா அவங்கெல்லாம் ஊழல் பெருச்சாளிகள், ஊழல் முதலைகள். அவங்க உங்களுக்கு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. யாருமே நல்ல விஷயத்தை நம்மளா இப்போ அரசு அதிகாரிகளே நல்ல அதிகாரிகள்லாம் இருக்காங்க. அவங்களுடைய ஆலோசனை கேட்டு ஆட்சி நடத்தினாவே பிரமாதமாக ஆட்சியை கொண்டு போய் சேர்க்கலாம். மக்களிடத்துலையும் நல்ல வரவேற்பு கிடைக்கத்தான் செய்யும். உங்களுக்கு இப்போ இடைஞ்சலை ஏற்படுத்துகிற எங்கெல்லாம் அந்த இடைஞ்சல் உண்டாகுது அப்படிங்கிற அந்த இதை மட்டும் கரெக்டாக கணிச்சிட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. அதுக்கப்புறம் இப்போ எல்லா இடத்துலையும் மந்திரிகள் இது நடத்துகிறாங்க, கூட்டம் நடத்துகிறாங்க. அப்போது அதே மாதிரி இப்போ திருச்சியில் கூட ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. அப்போ ஒருத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, திருச்சியை மாநிலத்தில் முதல் மாவட்டமாக, எல்லா மாவட்டத்தை விட பிரமாதமாக நல்ல மாவட்டமாக ஆகும். அது தவறு. ஏன்னா